ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க அவர் ஃபால்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா மை ஃபால்ட் யுவர் ஃபால்ட்டை தாண்டி இப்ப அவர் ஃபால்ட், அதாவது கடைசி இன்ஸ்டால்மெண்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெண்டாவது தரமா அவங்க ரெண்டு பேரோட பசங்க தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்பட்டிருக்கும். லவ்வும் பண்ணுவாங்க, ரொமான்ஸும் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல பிரிச்சு வச்சிருப்பாங்க வீட்டுல. நம்ம ஹீரோ இப்ப சோஃபியா அப்படின்ற பொண்ணோட இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க பாஸோட இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, கடைசியில யாருதான் ஒண்ணு சேர்ந்தா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னு சொல்ல முடியலனா கூட ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. நம்ம இதே கண்டென்ட் திருப்பி பார்க்கறதுனால நமக்கு ஒரு சலிப்பும் வரதான் செய்யுது. இந்த கண்டென்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லா பார்ட்லயுமே அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் தான் லீட் கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், ரொமான்டிக் போர்ஷன்ஸா இருக்கட்டும் நல்லாவே இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே வேற வேற பேரோட இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க அந்த பொசசிவ்னஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டான படம்னே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பத்தினால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஒரு சில எமோஷனல் சீன்ஸை வச்சு கண்டிப்பா மெருகேற்றி கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா கார் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்றாதீங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.